எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கட்டாய கல்யாணம், அதுவும் ஒரு டெவில் கூட. இந்த கட்டாய கல்யாணத்தை பண்ணது என் அப்பா அம்மா இல்லை. அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. அந்த டெவில் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் கழுத்தில் தாலி கட்டிட்டான். நான் ஜனனி. நான் அப்போ காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட செமஸ்டர் லீவுக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காவ்யாவோட வீட்டுக்கு வந்திருந்தேன். காவ்யா, என்ன பண்ற? நில்ல நில்ல. அப்போதான் காவ்யா அண்ணன் யுவராஜோட கல்யாணம் வேற. யுவராஜ் சென்னையே டாப் பிஸ்னஸ் மேன். அவன் வீட்டில் மட்டும் இல்லை, மொத்த சிட்டியும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. அவனோட இன்னொரு பேர் டெவில். எனக்கு அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே அவ்வளோ பயம். காவ்யா, முதல் முறையாக அந்த வீட்டில் அவன் குரலை கேட்டப்போ எனக்கு வெளியே போகவே அவ்வளோ பயம். ஒரு தடவை வீட்டு ஜன்னல் வழியாக தான் பயந்துக்கிட்டே அவனை பார்த்தேன். உண்மையை சொன்னால் அவன் செம்ம ஹேண்ட்ஸம். அவனோட அந்த கண்ணை பார்த்து எனக்கு பயத்தில் அப்படி வேர்த்துச்சு. யுவராஜ்க்கு அவன் பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு சஞ்சனா கூட தான் நிச்சயம் ஆச்சு. கல்யாணம் அன்னைக்கு மொத்த வீடும் பிஸியாக இருந்துச்சு. கல்யாணத்தன்னைக்கு காலையில் யுவராஜும் சஞ்சனாவும் மேடையில் உட்காந்துட்டு இருந்தப்போ திடீர்னு எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அங்கே நடந்த சம்பவம் அங்கே இருந்த எல்லாரையும் பேரெதிர்ச்சியில் அழுத்திருச்சு. யுவராஜ் சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவளை வெளியே தள்ளிட்டான். அங்கே இருந்த யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ என்கிட்ட வந்த யுவராஜ் என் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த கல்யாணத்தை பற்றி அவன் குடும்பம் அவனை ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கோ அவன் குடும்பத்துக்கோ அவனை தடுக்கிற தைரியம் இல்லை. என் வாழ்க்கை ஒரு நொடியில் புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் யாரை பார்த்து பயந்தனோ, யார் முகத்தை ஒளிஞ்சு நின்று பார்த்தேனோ, அந்த டெவில் யுவராஜுக்கே நான் மனைவியான. கல்யாணம் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போன அப்போ என் காதில் ஒரு விஷயம் சொன்னான். அவன் சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் அதிர்ச்சியை தந்தது. வெறும் 6 மாசத்துக்கு மட்டும்தான் நான் அவனோட மனைவின்னு சொல்லிட்டான். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாள் கூட அவன் என் கூட பெட்ரூம்ல இருந்ததில்லை. எப்பவும் எங்க பெட்ரூம் பக்கத்துல இருக்கிற ஸ்டடி ரூம்க்கு போயிடுவான். அங்கிருந்து வெளியே வரவே மாட்டான். ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று சரியா படலை. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவன் போனதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்டடி ரூம்குள்ள போனேன். ஆனால் அந்த டெவில் அங்கே இல்லை. அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு நான் வந்த அந்த ஒரே வழி மட்டும்தான் இருக்கு. அப்போ டெய்லி எங்கே தான் போகிறான் அந்த யுவராஜ்? முதல் முறையாக அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருந்தேன். எனக்கு ஒரு தடவை கூட அவன் பார்த்தது இல்லை. அப்புறம் எப்படி அவன் என்னை 6 மாதமாக கல்யாணம் பண்ணணும்னு யோசித்தான்? என்னதான் அவன் மனசில் வச்சுருந்தானா? அப்புறம் எதுக்கு சஞ்சனா கூட நிச்சயம் பண்ணிக்கணும்? சஞ்சனாவையும் அவர் அப்பாவையும் எதுக்காக வெளியே அனுப்பணும்? மொத்த குடும்பமும் எதுக்காக இவனை பார்த்து பயப்படணும்? அந்த டெவில் யுவராஜோட உண்மையான மறுபக்கம் தான் என்ன? ஸ்டடி ரூமில் இருந்து அவன் எங்கே போனான்? என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? உண்மையை தெரிஞ்சுக்க உடனே டவுன்லோட் பண்ணி கேளுங்க. டியர் டெவில். உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும்.